கஷ்டம் ரொம்ப இம்சப்படுறாங்கன்னு சொல்லியிருக்கோம், போய் எடுக்க மாட்டாங்க. அங்கேயே ஆள் வச்சுருவாங்க. ஆள் வச்சு இந்த மாதிரி போலீஸ் வராங்க, உஷாராயிடுங்க, போய் ரெடியாக இருங்கன்னு சொல்லிவிடுவாங்க. இங்கே அங்கங்கே ஒரு ஆள் வச்சுக்குவாங்க. சாராயம் விற்கிறவனே லோக்கலில் தானே இருக்கான், அவன் வச்சு ஆள் வச்சுருக்கான்ல, சுற்றி வச்சு அப்படியே நிறுத்திக்குவான். ஆள் வராங்க, எச்சரிக்கை ஆகிடுங்க, தண்ணியெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுடுங்கன்னு சொல்லிவிடுவாங்க. நம்ம சரி, அவங்க பார்லிமெண்ட்டுக்காக வந்து பார்ப்பாங்க. என்னம்மா பொய் சொல்கிறீங்க, வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னுடுவாங்க. அவங்க போலீஸுக்காரங்களே சொல்லிவிடுவாங்க. ஆனால் பேருக்கு கோர்ட்டு பக்கத்தில் இருக்குது, ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இதுக்கு நடைமுறைக்கு எதுவும் இல்லை. இது 20 வருஷமாக போகுது. எல்லாம் தண்ணி பாட்டிங்க தான், ரவ பசங்கள்லாம் தண்ணி பாட்டிங்க தான். அதை போய் நம்ம சொன்னோம்னா பசங்கள்லாம் வீணாக போகிறாங்க சார் அப்படின்னோம்னா, ஏம்மா உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை, அங்கே போய் பார்த்தா யாரும் இருக்க மாட்டேன்றாங்க, நீங்கள் ஏம்மா பொய் சொல்கிறீங்க அப்படின்வாங்க. இங்கே செத்து போய் இப்போ இவ்வளோ ஜனம் கிடந்தே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இப்படிலாம் கும்பலை இன்றைக்கி ஒரு பொம்பளை போயிருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு. அது 3 நாளாக நான் சொல்லிட்டு இருக்கேன், அது இது மாதிரி இருக்குது அப்படின்னு. எல்லாம் உடம்பெல்லாம் சிலுத்துக்குச்சு, இன்னைக்கு கண்ணு தெரியல, போயிருக்காங்க. இது மாதிரி சாப்பிட்டுட்டு செத்தா யாருக்கு நஷ்டம்? எங்களுக்கு தான் நஷ்டம். சாராயம் விற்கிறவனுக்கு நஷ்டம் இல்லை. அவன் ஒரு குடும்பம் பிழைக்கிறதுக்கு எத்தனை குடும்பம் வீணாக போச்சு தெரியுமா? இதே ஊர் தான், கருணாபுரத்தில் இருக்காங்க. நாங்கள் இது பழைய மறைமுகல் சார், கருணாபுரத்தில் சாராயம் விற்கிறது. என்ன இந்த ஃபங்க்ஷன் ஆனால் அவனுக்கு இந்த மாதிரி இது மாதிரி வீழ்ந்துருச்சுன்னா ஒரு 10 பாக்கெட் எடுத்து வந்து கொடுத்துருவான் சார், ஆளை வச்சு இதை குடிச்சிடுங்கன்னுட்டு. மித்த நேரம் அவன் விற்கிறது தான் ராஜ்யம். ஒரு டைம் விசேஷம்னா 100 ரூபான்னு விற்பான், அப்படி இல்லைன்னா 60 ரூபான்னு விற்பான். பாருக்கு போனாக்கா 120 ரூபா 130 ரூபா, அது வாங்கி குடிக்க முடியாது. இவங்களால மூட்டை தூக்குறவங்க குடிக்க முடியாது. காலையில் உலர் சந்தைக்கு வேலைக்கு போவாங்க. ஒரு 100 ரூபா கையில் கிடச்சிருச்சுன்னா கிட்டு போயிடுவாங்க சாராய கடைக்கு. போய் சாராயம் இப்போ காலையில் குடிச்சது தான், இந்த காலை டைம் குடிச்சது ஒரு எப்படியும் ஒரு 30 பேர் மேலே போயிடுச்சு. காலையில் சாப்பிட்றது தான் 30 பேர் போச்சு. நேற்று சாயங்காலம் சாப்பிட்டது கொஞ்சம் போயிருக்குது, அதுதான் ஈத்துன்னு கிடக்குது. ஆனால் காலை சாப்பிட்டு தான் எல்லாமே செத்தாங்க. இந்த சரக்கு லேட்டாக வந்ததுனால கொடுத்தா அது மாதிரி வந்து அவன் மொத்த சரக்கு எடுத்து வந்து கொடுத்துருவான். இது எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுங்க, காசு வாங்காதீங்க, ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்லிவிடுவான். அதை குடிச்சிட்டு போகிறவங்க திரும்ப அதனால பழக்கம். இது மாதிரி சாராயம் எங்கேயாவது விற்கிதுன்னு சொன்னால் இங்கே தான் விற்கும், கண்ணுக்குட்டி தான் சாராயம் விற்பான், அங்கே போங்க நேரம் அப்படின்டுவாங்க. இப்படி தான் அவங்க சரக்கு விற்கிது. ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ எல்லாம் தெரியும், போலீஸ் ஸ்டேஷன் போலீஸுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் தெரியாது? எல்லாத்துக்கும் தெரியும். சப்போர்ட் இருக்கு அவனுக்கு. அங்கே ஆளுங்க கலெக்டர் ஆஃபீஸில் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கு, தாலுக்கா ஆஃபீஸ்லையும் ஆள் இருக்கு, ஆர்யா ஆஃபீஸ்லையும் ஆள் இருக்கு. போகும்போதே எச்சரிக்கைப்படுத்துறாங்களே, இன்னும் வராங்க அப்படியே எச்சரிக்கை அவங்கன்றாங்களா. அப்புறம் எப்படி நீ பிடிக்க முடியும்? அங்கே வரும்போதே எல்லாம் காலி பண்ணி வச்சிருவாங்க. பாக்கெட்டெல்லாம் தோட்டக்காட்டுக்கு போயிடும், காட்டு உள்ள எடுத்து வச்சிருவாங்க. இவங்க போய் வெறும் வீட்டை பார்த்துட்டு வந்தால் அதில் என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன, இங்கே சாராயம் விற்காத இருந்தாவே மக்கள் கொஞ்சம் சாவாத இருப்பாங்க. ஆனால் பாட்டில் குடித்தா கூட ஒரு பாட்டிலோட போயிடும். இது 3 நேரம் போகுது, 3 பாக்கெட் ஆகுதா, 60 ரூபான்னு 3 பாக்கெட்டு 3 நேரம் குடித்தா அந்த குடல் என்ன வருது? அதுதான் எங்களுக்கு கோரிக்கை. ஆனால் சாராயம் விற்காத பார்த்துக்கணும், அது ஒன்று, வேற ஒன்றும் இல்லை. இவங்க பணம் காசு கொடுக்குறாங்கனால அதில் எதுவும் தேவையில்லை, அதை விற்காத இருந்தால் போதும். ஆனால் தடுக்கணுன்னா கள்ளச்சாராயம் இந்த ஏரியாவில் விற்கக்கூடாது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடாது, அது ஒழிக்கணும். ஏன்னா கோர்ட்டு இந்தாண்டா அப்படியே கேமரா கூட மேலே நிமித்துங்க, இது கோர்ட்டு பக்கத்தில் ஜேஷனு. ஆனால் இது பக்கத்தில் இருந்து இவங்க துணிச்சலாக விற்றுட்ருக்காங்கன்னா காரணம் உள்ள ஆளுங்க இருக்காங்க. கட்சி சப்போர்ட் இல்லாத எது நடக்காது. ஆனால் கட்சி சப்போர்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இவங்க விற்றுட்ருக்குறாங்க. ஆனால் அந்த கள்ளச்சாராயங்கிறது இந்த ஊரில் இருக்காது. மது ஒழிப்பு திட்டம்னு ஒன்று நிறைவேற்றாங்கன்னா அது போதுங்க. இது வந்து இப்போ ஒரு 40-45 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு, இப்போ ஒரு 40-43 வருஷமாக இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாம் மாமூலம் அவங்கவுங்களுக்கு போயிட்டுருக்குது. அதனால் அங்கே போய் ஸ்டேஷனுக்கு போய் கேட்டால் கூட யாரும் அது சப்போர்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி வந்து பார்க்குறோம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாச்சு, வேறு எதுவும் அதுக்கு அதிகம் ஸ்டெப் எடுக்கிறதில்ல. ஏன்னா இவங்க மாமல் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. இந்த இது இருக்கிறதால தான் இவங்க அந்த சப்போர்ட்டில் இவங்க துணிச்சலாக விற்றுட்ருக்கிற காரணம். ஆனால் உண்மையிலுமே இந்த கலாச்சாரம் விற்கிறதுக்கு இப்போ இத்தனை உயிர் போயிடுச்சு. அந்த ஒரு ஆள் உயிர் போகிறது எனக்கு தப்பே கிடையாது. ஆனால் அந்த ஆளுக்கு வந்து தண்டனை கொடுக்கறது இப்போ கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி போய் வச்சது பெருசு இல்லை. அந்த ஆளுக்கு ஒரு மரண தண்டனை கொடுத்தோம்னா அடுத்தும் விற்கிறவன் யோசிப்பான். இதை மட்டும் இருக்கக்கூடாது. இனிமேல் இந்த கலாச்சாரங்கிறது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடாது. அப்படி ஒழிக்கணும்னா இது பேசலாம், இல்லைன்னா பேசாத கப்புன்னு அப்படியே மூடிட்டு போயிடலாம். ஏன்னா இது கட்சி ஆளுங்களாம் நிறைய பேர் உதவி பண்ணுறதால தான் இத்தனை அளவுக்கு நடந்துட்டு இருக்குதுங்க. கட்சி ஆளுங்க இல்லைன்னா இத்தனை நடந்திருக்காது. ஏன்னா சப்போர்ட்டு நிறையா இருக்குது. இதுலேயே போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சப்போர்ட் இருக்குது, அவங்களுக்கு கட்சி இதுலேயும் சப்போர்ட் இருக்குது. அதனால் இருக்கிறதாலும் துணிச்சலாக இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இல்லாத இருந்ததுன்னா ஊர் நல்லாயிருக்கும்.
கள்ளக்குறிச்சி மாவட்டமும் நல்லாயிருக்கும்.